உங்கள் யாவருக்கும் வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. சங்கீதம் 23ஆம் அதிகாரம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அவர் என்னை குளிர்ந்த இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அன்றையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேய்ச்சி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உங்கள் தோளும் உங்கள் தடிமை தேற்றும். என் சத்துக்களுக்கு முன்பாக எனக்கு வண்டி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்து நிற்பேன். ஆண்டவரை மாத்திரம் பற்றி நடங்க. உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால் நாம் இன்றைக்கி வேலை செய்தாலும், எங்கே என்ன செய்து கொண்டிருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், விசேஷ காரியங்கள் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு கூட நம்பி இருங்க. கர்த்தர் நிச்சயமாக எல்லா தீமைக்கும், தீங்கிற்கும், பலவீனங்களுக்கும், போராட்டங்களுக்கும், மரண கண்ணிகளுக்கும், பலவிதமான பிரச்சனைகளுக்கும் விலக்கி நம்மை இந்த காலை நேரத்திலே காத்துக்கொள்ளுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இதாவே ஆமென். அல்லேலூயா.